எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் ஜோஷி. வயசு 31 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்றைக்கி ஒரு அழகான வரன் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் இவங்க இருக்கிற மாவட்டம் அப்படின்னா இவங்க உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருப்பாங்கம்மா. பெரும்பாலும் நம்மக்கிட்ட வரன் கேட்டு வரவங்க செகண்ட் மேரேஜ் தான் வருவாங்கம்மா. ரொம்ப சில பேர் தான் லிவிங் டுகெதருக்காக வருவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் கேட்டு வந்திருக்காங்கம்மா. நீங்கள் மேரேஜ் பண்ணாமல் லிவிங் டுகெதர் வரனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு செட் ஆகும்மா. இவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே உடல்நிலை ரொம்ப மோசமானதால் அவங்க ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இப்போ சாரீ டிசைனராக வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு லேண்ட் இருக்குதான் சொல்லியிருக்காங்கம்மா. அதுவும் இல்லாமல் கோல்டு பேங்க் பேலன்ஸ்னு நல்ல வசதியாகவே உள்ள வந்தம்மா இவங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஃபஸ்ட் மேரேஜ் பண்ண லைஃப்பில் இவங்கள விட இவங்க ஹஸ்பண்ட் வசதியில் அதிகம்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இவங்கள மரியாதையாக நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே அவர் கூட ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அதுக்கு லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்னொரு மேரேஜ் பற்றி யோசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் வந்துட்டு வராங்களாம். இந்த டைம் பல பேர் இவங்ககிட்ட மேரேஜ்க்காக அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. லிவிங் டுகெதருக்காக வரன் பார்க்கலாம்னு டிசைட் பண்ணி யார்கிட்ட எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தேடும்போது தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளை பற்றி சொல்லி நம்மக்கிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க வரப்போகிற லைஃப் பார்ட்னர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்த வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. டிவோர்ஸ் ஆனவங்க இல்லைனா மனைவி இழந்தவங்க தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் லைஃப்பில் துணை இல்லாமல் இருக்கிற வழி புரியும் நம்புகிறாங்கம்மா. இவங்களையும் இவங்க பையனையும் நல்லா பார்த்துக்கிட்டு கடைசி வரை உண்மையாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேலை சம்மந்தமாக இவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் இவங்க மேரேஜ் பண்ண விரும்புகிறவங்க இவங்க வீட்டோட வந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வயசு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வரங்கள் எப்போவாது தான் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.